சீனியர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. அதானே நைட்ல கோர்ட் இது. ஐ எம் ஆல் ரைட். நான் நல்லா தான் இருக்கேன். என்ன ஜூனியர் ராமு, போன்ல ஒரே பேட்டல். நான் விழுந்துட்டேன்றீங்க, சீனியர் ஆங்குறீங்க, ராத்திரில கோர்ட்லன்றீங்க, கோயில்ன்றீங்க, ஐ எம் ஆல் ரைட்டுங்கிறீங்க. சரியா தானே இருக்கீங்க? நான் சரியா தான் இருக்கேன். சரியா இருக்கும் போதே நான் சரியா தான் இருக்கேன்னா, ஐயோ ஆரம்பத்தில் இப்படிதான் சார் குழப்பமா இருக்கும். போ எல்லாம் சரியா போடா. அதுக்காக சதா சர்வ நேரமும் சட்ட புஸ்தகமே கதின்னு இருக்க கூடாது. ஒரு சேஞ்ச் வேணா. இப்ப சினிமா கொட்டாய்க்கு போறோம், 3 மணி நேரம் உள்ளே உட்கார்ந்து இருக்கலாம். ஒரு சேஞ்சுக்காக சிகரெட் குடிக்க வெளியே வரல, ஒரு சேஞ்ச் வேணும். ஆமா, எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவை. எவ்வளவு ரூபாய்க்கு? மனசுக்குப்பா. ஓஹோ சார், உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் தேவைங்கிறது எனக்கு தெரியும். நீங்க புரிஞ்சு போன் எடுத்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன். டோன்ட் வரி, நான் அரேஞ்ச் பண்றேன். பருவம் கையிலே மிதக்கும் பவளப்பூவை போல் இருக்கும். உன் பருவம் கையிலே மிதக்கும். உங்க மனசு கொஞ்சம் கூட சரியில்லை, அதனால தான் இந்த ஹோட்டல் கூட்டியாந்துருக்கேன். இங்க நடக்கிற டான்ஸ் எல்லாம் பாருங்களேன். சார் என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சத்தியமா சொல்றேன் சார், இந்த குப்பு இருக்கானே எந்த காரணத்து கொண்டும் உங்களை தப்பு வழி கொண்டு போக மாட்டேன் சார். உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்க மனசு நல்ல மனசு சார், கெட்ட வழிக்கு போக மாட்டீங்க. ஐயா கவனி, ஸ்பெண்ட் சம் டைம் வெரி ஹாப்பிலி. நான் கூட தான் ஜாலியா கொஞ்ச நேரம் பட்டாளத்துக்காரர் வீட்டுல.
அத்தை மகள் முத்து நகை ரத்தினத்தை மெத்தையிட்டு மற்ற கதை சொல்லித் தரவோ விட்ட கூரை தொட்ட கூரை மிச்சமில்லை என்றபடி அத்தனையும் அள்ளித் தரவோ காஃபி வேலைக்காரி வரலையா? இல்ல. ஏம்மா பயப்படுறேன்? அம்மா பக்கத்துல இருக்கேன்ல. போயிடுச்சு போல இருக்கு. நீ பயப்படாம படுத்துக்கோ. அம்மா விளக்கேத்து.
மன்னிச்சிடுங்க, நான் கேட்க மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் கருகி போன முட்டை, மண்ணோட மண்ணை அழிய வேண்டியவ, நான் அழித்துத்தான் போக வேண்டியவ. அந்த முடிவு எனக்கு உங்க கையால கிடைச்சா நான் மனசாந்தியோட சாவே. என்ன கொன்னுடுங்க, உங்க கையாலே என்ன கொன்னுடுங்க. எந்த கையால என்ன தாய் போல வளர்த்தீங்களோ அந்த கையாலே என்ன கொன்னுடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற அண்ணி, நேர்மை தவறாம, பண்பு தவறாம, ஒழுக்கம் தவறாம தான் இதுவரைக்கும் நான் இருந்தேன். சத்தியமா சொல்றேன் அண்ணி, அறிஞ்சோ இல்ல திட்டம் போட்டோ இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்யல. இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் செய்யல அண்ணி. அடிக்கடி நீங்க சொல்லுவீங்களே நடக்கிறதெல்லாம் ஆண்டவன் செயல், அது ஆண்டவன் செயலோ இல்ல இயற்கை செஞ்ச சதியோ, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள என் அறிவே மூடி போயிடுச்சு அண்ணி. என் அறிவே மூடி போயிடுச்சு. நான் என்ன இழந்துட்டேன், என் வாழ்வை இழந்துட்டேன், எல்லாமே இழந்துட்டேன். என் தூய்மையை அழிஞ்சு போயிடுச்சு அண்ணி, என் தூய்மையை அழிஞ்சு போயிடுச்சு. இனிமே அழிய வேண்டியது என் உயிர் ஒண்ணுதான், அதுவும் உங்க கையால் அழிச்சிட்டதுன்னா ராஜா, நடந்தது ஆண்டவன் செயலா இருந்தோம், நடக்க வேண்டியதுக்கு அவனே முடிவு செய்யட்டும். இல்ல நீ எனக்கு உயிர் வாழ அருகதையே இல்ல. ராதா, அத கொடு, இப்படி கொடு. இனிமே இந்த மாதிரி காரியம் செய்யறதில்லைன்னு சத்தியம் செஞ்சு கொடு அண்ணி. தாய் இல்லாத நீ என்ன தாயா மதிக்கிறது உண்மையா இருந்தா அண்ணி, இனிமே இந்த மாதிரி முயற்சி எல்லாம் செய்ய மாட்டேன். இது சத்தியம் அண்ணி, இது சத்தியம். இந்த கொல்ற எண்ணத்தோட தான் நான் இங்க வந்தேன். அந்த எண்ணத்தை நான் மாத்திக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ராதா, நீ சாக வேண்டியதில்லம்மா. இந்த குடும்பத்தினுடைய கௌரவம் பாழாக வேண்டியதில்லை, உன் வாழ்க்கையும் வீணாக வேண்டியதில்லை. அதுக்கு நான் ஒரு முடிவு செஞ்சிருக்கேன். ஆனா நீ மட்டும் அவசரப்பட்டு எந்த காரியத்தை செஞ்சிடாத. ஏம்மா? சரி. தர்மத்தை காப்பவன், நீதியும் கேடயம், நல்லவங்களுக்கு அபயம் கொடுப்பவராமே நீ. எனக்கு ராஜுவுக்கும் பெரிய பாசத்தை வளர்த்து இவ்வளவு பெரிய அநீதிக்கு எப்படி இடம் கொடுத்த? என் அறிவுக்கு ஏன் தர போட்ட? என்னையும் ராஜுவையும் ஏன் உயிருக்கு உயிரா பழக விட்ட? அவரை சாகடிச்சப்பவே என்னையும் நீ கொண்டிருக்கணும். மனசால கூட அடுத்தவங்களுக்கு கேடு நினைக்காத என்ன இப்படி ஒரு பயங்கரமான துரோகத்துக்கு ஆளாக முடியாது செய்துட்டே. உன்னை வந்து என்ன பிரயோஜனம்? நல்லது கெட்டதை கண்டறியத்தானே மனுஷனுக்கு நீ யாராவது அறிவை படைச்ச. அந்த அறிவை கொன்னுட்டு மனுஷன் மிருகமாகும் போது நீ என்ன செய்த? நான் தான் மிருகமாயிட்டேன், நான் தான் மிருகமாயிட்டேன். ராஜு, ஆமா ராஜு, நான் போய் நான் கண்டா ராஜு, அன்னைக்கு உன் கண்ணுத்துல நான் அரைஞ்சேன், இன்னைக்கு என் முகத்துல காரி துப்ப நீ இல்லாம போயிட்டியே. ராஜு, என்ன மன்னிப்பியாடா, என்ன மன்னிப்பியா, என்ன மன்னிப்பியா. ராமு, நான் மன்னிக்கிறேன் உன்னை. நீ என்ன குத்தம் செய்தேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, அம்மா, தெரிஞ்சு செஞ்ச தவறு இல்லம்மா. சன நேர சபலத்தில் உணர்ச்சிக்கு அடிமையாகி அறிவை பறி கொடுத்து பண்பை மறந்து நட்பை வஞ்சித்து செய்த மன்னிக்க முடியாத துரோகம் அது. என் உயிரை போக்கிக்கிறது ஒண்ணுதான் அதுக்கு பிராயச்சித்தம்.
இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் போனது போதும். இன்னும் பல உயிர்கள் பலியாக வேண்டாம். ராம், இந்த விபரீதத்துக்கு விமோசனமும் உன் வேதனைக்கு விடுதலையும் கிடைக்கணும். ராதாவுக்கு ஏற்பட்ட களங்கு துடைக்கப்படணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை சொல்லத்தான் வந்தேன். சொல்லுங்கம்மா. ராதாவை நீ கல்யாணம் செய்துக்கணும். அம்மா, ஆண்டவன் பேரால ஆணையிடுறேன். இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இல்லம்மா, இல்ல. அப்படி ஒண்ணுமே நான் நினைக்கிறேன். இதுக்கு ராதா சம்மதிக்கணுமே. அவ சம்மதம் என்ன? அவ சம்மதிக்காமலா நீ இந்த தவற செய்த? இதுல பிரச்சனை ராதா இல்ல, நீதான். என்ன சொல்ற? நான் என்னம்மா சொல்ல போறேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி செய்ய தயாரா இருக்கேன். அப்படின்னா சத்தியம் செய்து கொடு. நான் சொல்றது கவனமா கேளு. உனக்கு என்னைக்குமே பணக்காரங்க சாவாசம் கூடாது. இது புத்திமதி மட்டுமில்லை, என் கட்டளை. ராமு, சத்தியம் செய்ய வந்த கையை ஏன் எடுத்த? உன் உறுதியும் உண்மையும் எங்க போச்சு? சொல்லு. எங்க அம்மாவை கேட்காம இதுவரைக்கும் நான் யாருக்கு எந்த உறுதிமொழியும் கொடுத்ததில்லை. இது வெறும் பேச்சு, தப்பிக்கிறதுக்கு வழி. ராமு, உன் தாய் பாசம் உண்மையானதில்லை, வெறும் நடிப்பு, பாசாங்க. அம்மா, தாயை பத்தி இப்ப பேசுறியே, இந்த தவறு செய்யறதுக்கு முன்னால அந்த தாயை பத்தி நினைச்சியா? நினைச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? இத பாரு, நீ படிச்சவன், உனக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. உனக்கு எது முக்கியம்? தாயோட அனுமதியா, ஒரு பொண்ணினுடைய வாழ்வா? நீயே முடிவு செஞ்சு. அப்புறம் அந்த குடும்பத்துல எல்லாரும் உங்ககிட்ட நல்ல விதமா பழகுறாங்களா? ஆமாம்மா, என்ன ஒரு அந்நியனா அவங்களும் நினைக்கிறது இல்ல. இன்னொருத்தர் வீட்டுல இருக்குவோங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுறது இல்ல. சொந்த வீடு மாதிரி அவ்வளவு சுதந்திரமா இருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெரிய இடங்கள்ல 1000த்துல ஒரு குடும்பம் தான் அப்படி இருக்கும். அப்படி ஒரு நல்ல குடும்பம் உனக்கு வாய்ச்சது பாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. ஏமா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும், அதுவும் கடமை அப்படின்னு அடிக்கடி லெட்டர் எழுதுவீங்களே. ஆமாடா, இப்பவும் நேர்ல சொல்றேன். அவங்களுக்கும் நமக்கும் சொந்தமோ பந்தமோ கிடையாது. அப்படி இருந்தும் உன்னை இவ்வளவு அன்போடு ஆதரிக்கிறாங்களே, அதுக்காக அவங்க சொல்றபடி நீ கேட்டு நடக்கத்தான் வேணும். ஏமா, அப்போ அவங்க எதை சொன்னாலும் நான் செய்யலாம், அதுல ஒரு தப்பு இல்ல இல்லையா? இதுல என்னடா தப்பு? ஒருவேளை உங்களுக்கு இஷ்டமில்லாத காரியத்தை அவங்க செய்ய சொன்னா? அவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவங்க இல்ல. அதனால அம்மா நானும் வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்டியா? ஆமாம்மா, அதை நிறைவேற்றத்தான் உங்க அனுமதி கேட்க வந்தேன். அப்படியெல்லாம் வாக்கு கொடுத்துட்ட ராமு? எல்லாம் நல்ல காரியத்துக்கு தாம்மா. அப்படியா? ஆமாம்மா, கந்தசாமி சாரோட தங்க ராதாவை நான் கல்யாணம்